மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். நான் வந்தபோது சேர்ஸ் எல்லாம் காலியாக இருந்தது. இப்போ பார்த்தா கொஞ்சம் சேர் தான் காலியாக இருக்குது. ஆனால் திரளா மக்கள் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பிற்கு நன்றி. மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்பதனை உங்களுடைய முகக்குறிப்பு காட்டுகிறது. இதில் ரொம்ப கவனமாக நான் இருக்கிறேன். என்னன்னா, நிறைய அம்மா அப்பா தன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க பேசுகிறத கேளு, நான் பேசுகிறத தான் கேட்க மாட்டேங்கிற, அவங்க பேசுகிறையாவது கேளு. நானும் என் பிள்ளைய இப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன். என் பேச்சை என் பிள்ளை கேட்கறது இல்லை. யாராவது பேசினா கேட்பாங்க. இங்கே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்குதா? கேட்கல? கேட்கலையா? நீங்கள் கேட்டீங்களா? நீங்களும் கேட்கல, அதுவும் கேட்க மாட்டேங்குது. அப்படியா? ஆனால் நான் ஒரு சின்ன குறிப்போடு என் பேச்சை தொடங்குறேன். நம் பிள்ளை நம் பேச்சை கேட்காது. இது இப்போ நேற்று இல்லை, காலம் காலமாக இருக்கக்கூடிய விஷயம். இவ்வளோதான். நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்காது. ஆனாலும் பெற்றோர்களே, நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? நமக்கு முன்னால் அந்த குழந்தைகள் நம் பேசுவதை கேட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் முன்னால் சவால்கள் வீசப்படுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்தித்து வெற்றியடைவதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அறமும் பாடமும் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் பேச்சு கேட்கலனாலும் சொல்லிக்கிட்டே இரு. விதைகள் தூங்கலாம் என்று சொல்வார்கள். கிடையாது, விதைகள் ஒருபோதும் தூங்குவதில்லை. விதைத்தவர்கள் தான் தூங்கி போகிறார்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். ஆன்மீக ரீதியாக அல்ல, வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக, நிலைத்த வாழ்க்கை பெறுவதற்காக மனிதன் என்ன செய்தால் அந்த நிலைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்கின்ற நிலையில் என் சிந்தனையை செலுத்தியபடி இருக்கிறேன். நான் இப்படி யோசிச்சு பார்க்கறது உண்டு. இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் இவ்வளவு பெரும் கூட்டம் பேச்சை கேட்பதற்காக ஏன் கூடுகிறது? புத்தகங்கள் கிடைக்கின்றன, வாங்கி கொண்டு வீட்டிற்கு போகலாம். அரசும் சரி, நிர்வாகமும் சரி, நீங்களும் சரி, பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களுடைய கருத்தை கேட்பதற்காக ஏன் வருகிறீர்கள்? இந்த ஒரு கேள்வி எனக்கு பல நாட்களாக உண்டு. என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா, நாங்கள் மொத்தம் 5 பேர். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர் நாங்கள். எங்கள் வீட்டுக்கு 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு அத்தை மாதம் மாதம் வந்துடுவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேரையும் வரிசையாக நிறுத்த வச்சுட்டு அந்த வர விருந்தாளிகள் இருக்காங்களே, உறவுகள், அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்க. இதில் என்ன சிரமம் தெரியுமா? அதில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அதை விட சிரமம் என்ன தெரியுமா? அவருக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அனுபவித்து கடந்து வந்தவனா. இப்போது நிறைய பேர் இங்கே நின்றுட்டு, நிறைய பேர் அங்கேயும் இதை வச்சு என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். என்ன இதில் தானே பார்க்குறீங்க, இன்றைக்கும் இதுலேயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, டப்பா போட்டு ஏறி நிற்க வச்சுருக்காங்கல்ல,
முழுசா தெரிஞ்சு பேசுன்னு உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். யாருக்கோ என் பேச்சை கடத்திவிட வேண்டும் என்று இந்த வினாடிகளை வீணடித்துக் கொள்ளாமல், இதோ இந்த வினாடியில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை என் சொற்களாக தருகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்வில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை என் சொற்களை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட அற்புதமான விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அனுபவிப்போம். மனிதன் எப்பொழுது தெய்வமாகிறான்? கான்செப்சுவலாக நான் யோசிச்சு பார்க்குறேன். மனிதன் தெய்வமாக முடியுமா? தெய்வ நிலை என்கின்ற அந்த நிலை எது? தமிழர்கள் ரொம்ப வித்தியாசமான வாழ்வியல் பண்பாடு கொண்டவர்கள். நான் சொல்றேன் பாருங்க. ஓஷோ, ரஜினிஷ் ஓஷோ தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்திய அமைப்பிலேயே தென்னகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழர்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்க, வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, அவங்களுடைய கட்டட அமைப்புகள், அவங்க வாழ்வியல் பண்பாடுகள், அவங்களுடைய சடங்குகள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கு, காம்படிஷனே போட முடியலையே ஏன்னு கேட்டாராம். நீங்கள் போய் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஓஷோ சொன்ன பதில், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள் தமிழர்கள்தான் என்று ஓஷோ சொன்னதாக பதிவிருக்கிறது. நாம் பூர்வ குடிகள். பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு கான்செப்ட் இருக்கு, கருத்தியல் இருக்கு. இந்த கருத்தியல்ல ஒரு வார்த்தை சொல்றேன். இறந்து போறாங்கல்ல, இறந்து போறாங்க. அது முஸ்லிம்களா பார்த்தீங்கன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் இறைவனடி சேர்ந்தார், கடவுள்கிட்ட போயிட்டார். இந்துக்கள் சிவனடி சேர்ந்தார். நான் யோசிச்சு பார்க்குறேன். உருதுவில் என்ன சொல்லுவாங்க, ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினலாக தமிழில் என்ன சொல்லுவாங்க. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க பாருங்களேன். நாம் உண்மையிலேயே பூர்வ குடிகள். இந்த உலகத்திற்கு நாகரிகத்தை மட்டுமல்ல, வாழ்வியலின் ரகசியத்தை சொல்லித் தருபவர்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் போதுமானது. சிவபதவி அடைந்தார். சில பேர் சொல்றாங்க டிக்கெட் வாங்கினார், மண்டையை போட்டார். ஒருத்தருங்க, என் தாத்தா தன் 98 வயதில் அகால மரணம் அடைந்தார்னு எழுதி போஸ்ட் ஓட்டியிருக்கான். 98 வயசுல சாவுறது அகால மரணமான்னு நான் கேட்டேன். நான் மொழி ஆசிரியையில் கேட்டேன். அவன் சொல்றான், போற நேரத்தில் போகாம லேட்டா போனாலும் அது அகாலம்தாங்கிறான். இதெல்லாம் வார்த்தை இருக்குல்ல. உண்மையான சொல் என்ன தெரியுமா? 2 சொல்றேன். இந்த உலகத்தில் தமிழர்கள் பக்கத்தில் கூட மற்றவர்கள் நாகரீகம் நான் தான் என்று சொல்லி வந்துவிட முடியாத அளவிற்கு அற்புதமான 2 சொல். ஒரு சொல் இயற்கை எய்தினார். பாஸ்டவே தாங்க இங்கிலீஷ்ல, பாஸ்டவே. தமிழன் தாங்க சொல்றான் இயற்கை எய்தினார். அதை விட பெரிய வார்த்தை சொல்லவா? இப்ப சொல்லுவோம்ல, பெஸ்ட், பெட்டரு, எக்ஸலன்ட், லெஜண்ட். ஐப்படத்தில் வர அதுக்கும் மேல லெஜண்ட் இல்லை. நீ லெஜண்டுன்னு யாரையோ கூட்டிட்டு வந்தாலும் நான் அதுக்கும் மேல. பாருங்க என்ன சொல் தெரியுமா? காலம் ஆனார். Hey, he became time. அவன் காலம் ஆகிவிட்டான். காலத்தை அழிக்க முடியுமா? இதோ காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், காலமானார் என்கின்ற சொல் எங்கிருந்து தேடி கண்டுபிடித்தார்கள் இவர்கள்? குரானிலே இறைவனுடைய சொல் அது. நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். தமிழன் போற போக்கில் சொல்லிட்டு போனா என் தாத்தா காலமாயிட்டார். He become time என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் பண்பாட்டிற்குரியவர்கள் நாம்.
இந்த மனித நிலையில் தெய்வமாக உயர்ந்து நிற்றல் என்பது என்ன? காலமாதல் தான். காலமாக நான் 2 கேள்விகளை கேட்கிறேன். நீங்க வீட்டில் போய் இந்த 2 கேள்விகளுக்கு உங்களுக்கே நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. நீங்கள் வெறும் மனிதனா, இல்லை உங்கள் வாழ்விற்கு பிறகும் நீங்கள் தெய்வமாக இந்த மண்ணில் நிலைத்து நிற்கப் போகிறீர்களா என்பதற்கு இந்த 2 கேள்வியை நான் உங்க முன்னால வீசிட்டு போறேன். 1, எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? அங்கே இருங்கள். எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே இருங்க. பர்வீன் சுல்தானா பேச்ச ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கேட்கணும் நினைச்சவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க. ஆனால் நம்மில் பல பேர் நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு, நாம் இருந்திருக்கக்கூடிய இடம் வேறு, நாம் இருக்கும் இடம் வேறாக இருக்கிறது. எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்க வேண்டும். முதல் விஷயம் வீட்டில் போய் யோசிங்க. 2வது, எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீரில் மூழ்கி நினைவழிகிறார்கள். அப்படி இல்லை. ஒன்னல்ல, சங்க இலக்கியம் படிக்கிறேன் நான். சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னனை இப்படி புகழ்கிறார். எப்படி புகழறார் பாருங்க. ஏய், நீ நிறைய நாள் இரு, புகழோடு இரு. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன வாழ்த்துங்க பாப்போம். எவ்வளவு நாள் வாழ்த்துங்க? எவ்வளோன்னு சொல்லுங்க. பாருங்க சொற்கள் எப்படி. இப்போ நம்ம தயார் பண்ணிட்டோமா, சொல் அப்படி வந்து விழுது. மொழி உள்ளவரை வாழ், பல்லாண்டு வாழ், காலம் இருக்கும் வரை, எப்படி வருது பாருங்க வார்த்தை. நான் சொல்றேன், பேச்சாளர்களா புத்திசாலிகள் கிடையாது. கேட்கின்ற மக்கள் தான் புத்திசாலிகள், கேட்கின்ற மக்கள் தான் அறிவுடையவர்கள். அவர்களுக்கு இணையாக பேச்சாளர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பேச்சாளருக்கு உணர்த்தக்கூடிய கடலூர் மக்கள். எப்படி சொல்றீங்க பாருங்க. ஒரு மன்னனை வாழ்த்துறாருங்க ஒருத்தர். திருச்செந்தூர் இருக்குல்ல கோவில், அதுக்கு பக்கத்தில் பகுருளி ஆறு ஓடுதான். பகுருளி ஆற்று மணல் இருக்குல்ல, அந்த மணலை எண்ண முடியுமா? பகுருளி ஆற்றின் மணலினும் பல ஆண்டுகள் நீ வாழுகன்னு வாழ்த்துறாரு. கணக்கே போட முடியாதபடிக்கு, ஆனால் எண்ணிக்கைக்கு அடங்கும், ஆனால் எண்ணிக்கையில் சொல்லில் அடங்காத எண்களால் வாழ்த்திய சங்ககால புலவன். நான் யோசித்து பார்க்கிறேன், 2500 வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை 2500 வருஷத்திற்கு அப்புறமா நான் பேசுறேன்னா, அந்த மன்னன் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் ஒரு தலைமுறை கடந்து பேசப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எதை செய்கிறோம் நாம்? நான் சில ஆழமான சில மன உணர்வுகளை இந்த மாமன்றத்தில் விதைத்து விட வேண்டும் என்கின்ற துடிப்போடு ஒரு வார்த்தையை சொல்றேன். மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது? நான் புகழ்பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே நான் முடிவு செய்கின்ற பொழுது என் உடன் இருக்கக்கூடிய மக்களை நான் எப்படி எதிர்கொள்வது? பல நேரங்களில் எனக்கு சிரமமே அதான். கூட இருக்கிறவங்க நம்மளை வாழவே விட மாட்டாங்க. 2 குறிப்பு தந்துட்டு சொல்றேன். இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்கங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையை முதலில் மனதளவில் கடந்து வாங்க. இன்றைய நாள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் உடன் இருக்கின்றவர்கள் என்னுடைய சக்தி நிலையை கீழே தள்ளினாலும் நான் கீழே விழமாட்டேன் என்று எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் வீட்டில் போய் ஒரு பயிற்சி பண்ணுங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, நிறைய அதில் தண்ணீரை நிரப்புங்கள். ஒரு சொட்டு கீழே விழுந்தாலும் உயிர் போயிடுங்கிற அளவில் நிறுத்துங்க. உங்கள் மனைவியையோ கணவரை கூப்பிட்டு அதில் கொஞ்சம் போட சொல்லுங்களேன். 2-3 சொட்டு போட்டுருவாங்க, வழியாது. வீட்டில் பையன் யாராவது இருந்தால், ரே கீழே கொட்டக்கூடாது, பார்த்து ஏதாவது சொட்டு போட முடியுமான்னு பாருன்னா அவனும் பில்லரில் போட்டுருவான். அப்புறம் ஒரு மோதிரம் கழட்டி போடுங்க, தண்ணி வழியாது. 4-5 பின்னு போடுங்க, தண்ணி வழியாது.
நான் யோசித்து பார்க்கிறேன், எங்கோ நாம் நின்று போகிறோம், அதற்கு பிறகும் நம்மால் பல தூரம் ஓடிவிட முடியும்ன்ற எனர்ஜி இருந்தாலும் எங்கேயோ நாம் நின்று போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு நில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு நில வாசல், நீங்கள் எப்படி போவீங்க? ஏன் ஏன் அதான் இங்கே இருக்குது, அவ்வளோதான். நமக்கு ஆறா யானை இருக்குல்ல, யானை மேலே எதையாவது ஏற்றிருங்க, அந்த யானை என்ன பண்ண தெரியுமா? மேலே ஏற்றிருக்காங்கல்ல, அந்த ஆளை கூட இடிக்காமல் கூட்டிகிட்டு போகும். அதனால்தான் ஆதி மிருகம்னு அதுக்கு பேர். இதுவரைக்கும் அந்த மிருகத்தை அழிக்கவே முடியல. எந்த சுனாமி வந்தாலும், எந்த நிலநடுக்கம் வந்தாலும், எந்த பேரிடர் வந்தாலும் யானை தான் நம்முடைய மூத்த கஜ மிருகம். அதுதான் நம்முடைய நாட்டின், இந்தியாவின், உலகத்தின் இறையாண்மையை சொல்லுகின்ற அந்த யானைக்கு தான் விநாயகன்னு பேர். நாயகன்னா தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன். என்ன அர்த்தம்? அந்த ஆறா அப்படி வச்சிருக்கிறது, அந்த புரிந்துணர்வை அப்படி வைத்திருப்பது நாம் வைத்திருக்கிறோமா? நான் இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு போகிறேன். யாராக நான் ஐம் மோட்டிவேட்டர். யார் உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வரதுக்கு நினைச்சாலும் நீங்க அனுமதித்தால் ஒழிய உங்கள் சக்தி நிலையை கீழே கொண்டு வர முடியாது. இப்போ நான் காலையில் புறப்பட்டேங்க வீட்டை விட்டு. நேற்று நான் தேனி புத்தக கண்காட்சியில் பேசிட்டு காலையில் 4 மணிக்கு வந்து சென்னையில் இறங்கிட்டு வீட்டுக்கு போய் குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு 2 மணிக்கு மேலே புறப்பட்டு இதோ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். காலையிலேருந்து என்னுடைய சக்தி நிலையை நான் கீழே போடலை. எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஒரு வேளை தான் சாப்பிட்டு இருக்கிறேன். சக்தி நிலையை எப்படி தூக்கி நிறுத்துறது? பல பேரை நான் பார்க்குறேன், காலையில் ஆரம்பித்து டக்குன்னு டல்லாயிடுறீங்க. எனக்கு என்ன மட்டும் டல்லாக்கிறதுக்கு சூழல் வராதான்? எப்படி இருக்கேங்க நான்? இப்படி தான் காலேஜுக்கு போவேன், டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைவேன். இந்த வேலை செய்கிற ஆட்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்க எனர்ஜியோடு இருக்க விட மாட்டாங்க. ஒரு அம்மா ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, இது உள்ள அப்படி கத்தி மாதிரி நுழைவேங்க. கத்தினா கத்தி இல்லை, கத்தி மாதிரி உள்ள நுழைவேன். உட்காந்து கேபினில் உட்காந்துட்டு என்னுடைய பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு, அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்படி பார்ப்பேன் பாருங்க. அங்கேருந்து சவுண்ட் வரும், என்ன பருவின் டல்லாக இருக்கிறேன். நம்மளை டல்லாக்கிறோம். இந்த சொல்லே டல்லாக்கிறோம் தெரியுமா? சொல்லே டல்லாக்கிறோங்க நம்மளை. கண்டேஜியஸ், அது ஒரு தொற்று. நெகட்டிவ் பாயிண்ட்டை தொற்றாக பற்றி கொள்ளாமல் இருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இங்கே ஒரு 3-4 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தை. இந்த ஆண்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் ஆகுதில்ல உங்களுக்கு, உங்கள் ஃபஸ்ட்டு டியூட்டியாக நீங்கள் எடுக்கிறது என்ன தெரியுமா? பொண்டாட்டியை திருத்தணும். நீங்கள் என்ன டீச்சரா? அவன் ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 30 வருஷம் ஆச்சு மேடம், என் பொண்டாட்டி என்னால் திருத்தவே முடியல. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடஞ்சிரும். உங்க முதுகெலும்பு இல்லை, நெஞ்செலும்பு விட்டுறோம். ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன். மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது? பஞ்சதந்திரத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் படித்தேன். என்னங்க மனிதர்கள், நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாருங்க. மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்போ போடுறேன். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஓஷோ சொல்வார், சொற்கள் என்னுடையவை, புரிதல் உங்களுக்குரியவை. உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார்.
நம்முடைய ப சிதம்பரம் ஐயா இருக்கார்ல, மேனாள் நிதியமைச்சர், இந்தியாவின் நிதியமைச்சர், அவர் சொல்வார், உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லேயே மிக முக்கியமான ப்ராப்ளம் இக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்லை, டெஃபினிஷன் ப்ராப்ளம்னு சொல்வார். ஒன்றுக்கு நாம் கொடுக்குற விளக்கம் இருக்குல்ல, ஏன் இதை படிக்கணும்னா அப்படின்னு நீ சொல்கிறல்ல விளக்கம், அதில் தான் நாங்கள் எரிச்சலாக வரோம். விளக்கங்கள் தான் பிரச்சனையே. இங்கே படிக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்வோம். ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் சொல்கிறல்ல, முடியாது. டெஃபினிஷன் ப்ராப்ளமுங்க இந்த நாட்டில். எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியுங்க, ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், அரபி, தமிழ். நான் மொழி பாடம் நடத்துகிற பேராசிரியை, எனக்கு மொழி அரசின்னு ஒரு பேர் இருக்கு. 5 மொழி தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இது ஏன் டெஃபினிஷன், இட் இஸ் மை டெஃபினிஷன். டெஃபினிஷன் ப்ராப்ளம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட வந்து சேர்ந்தது, நாம போய் சேர்ந்துக்கிட்டது, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க. பஞ்சதந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போறான். கதைகளாகத்தான் சொன்னான். கதைகள் முக்கியமே இல்லைங்க. இன்னைக்கு பர்வீன் சுல்தான் நான் சொல்றேன், கதைகளே முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் சொல்லப்படுது இந்த கதை பாருங்க. என் குரலே எனக்கு இல்லையா? இப்போ வந்துருச்சா? எனர்ஜி என்னால் வரல, இறை சாட்சியா சொல்றேன், உங்க எனர்ஜி. நான் இன்னைக்கு பேச முடியாதுன்னு நினைச்சேங்க. எனர்ஜி, இந்த எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக. பாருங்க, என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு, நாம எல்லாம் தான் அந்த தவளை, ஓகேவா? பக்கத்தில் ஒன்று வந்து நிற்கிது, அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகில் ஏற்றிட்டு இந்த ஆற்றை கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர், அது ஃப்ராக். அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கேட்டுச்சு, ஏன்? நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூஸா நீ? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன். ஆமாம்ல, பாயிண்ட். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் 2, அம்மா அப்பா. சூப்பர். ஆனால் இந்த ஃப்ராகு ஓகேன்றுச்சு, சரி வா கொட்டக்கூடாதான், கொட்டினோம் 2 பேரும் செத்துருவோம், ஜாகிரதை. முதுகில் ஏற்றிக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆற்றுல போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி தவளை இப்படி தவ்வி 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 கூட்டிகிட்டு போகுது. நடு ஆற்றுல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேள் டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி, மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு. ஏன் என்னை கொட்டின? நான் அன்பாக தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாற்றணும் தானே, என்னை ஏன் கொட்டின? இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டில் போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க?
அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது, எப்படி நடந்து கொள்வது? பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்ங்க, சொல்லுவாங்க தோற்கலாம்னு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, தோல்வி நிகழலாம், ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். டோன்ட் அக்செப்ட் இட். நிகழ்ந்து விட்டு போகட்டும். ட்ரை, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதே இல்லை. வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் ஒரு 5 விதிகளை கற்றுத்தருகிறேன். 5 விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம். டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது. முடிவெடுப்பதே இல்லை. நாம் அடுத்த நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. முக்கியமாக இந்த பெண்களுக்கு, இந்த அக்கா, உங்கள் தங்கை, உங்கள் மகள், உங்கள் தாய், வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை விட்டுடுங்க, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம். என்ன தெரியுமா? இவ என்ன நினைப்பா, அவ என்ன நினைப்பா, எவ்வளோ நம்மளை பற்றி ஒன்றும் நினைக்கிறது இல்லை. நினைச்சாலும் 3 நிமிஷம் தான் நினைப்பா. நம்முடைய அஜெண்டா 300 வருஷம். இந்த 3 நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன். முதல் விதி, நான் சொல்லுகின்ற முதல் விதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும்.